திஸ் இஸ் மை நியூ யூடியூப் சேனல். நான் வந்து இதில் ஒன் ஷாட்டும் எஃப்எஃப்பும் போடலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தென் வந்து நான் பெரிய ஒன் ஷாட் பைத்தியம். ஸோ நீங்களும் அப்படி தான் எனக்கு தெரியும். அதனால தான் என் வீடியோ கிளிக் பண்ணியிருக்கீங்க. நான் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு தரேன். இதில் வர எல்லா கண்டென்ட்டுமே என்னுடைய ஓன் கண்டென்ட் மட்டும்தான். அப்படியே ஆன் த ஸ்பாட் தான், எது எனக்கு தோணுதோ அப்படியே சொல்லுவேன். தென் வந்து வாய்ஸ் நல்லா இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோஸ் போட இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் உங்களில் வருதி தான். ஓகே ஆர்மிஸ், நான் வளவலன்னு பேசுகிறேன். ஸ்ட்ரைட்டாக நம்ம கதைக்குள்ளே போகலாம். இது டயாங்கோட எஃப்எஃப் தான். சாரி, ஒன் ஷாட் தான். ஓகே, ஒன்லைன் என்னென்னா, டயாங் நீங்கள் தமிழில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கோம். டயாங் வந்து மாஃபியா தான். நீங்கள் செகண்ட் இயர் காலேஜு. தென் அப்புறம் என்னென்னா, உங்கள் வீட்டில் உங்களை சுத்தமாக பிடிக்காது, ஏன்னா நீங்கள் பொண்ணாக பிறந்துட்டீங்க. இதுதான் ஆன்லைன். இதுக்கப்புறம் நம்ம கதைக்குள்ளே போகும்போது பிக்கப் பண்ணிக்கலாம். ஓகே, கதைக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன் நீங்கள் தான். நான் என்ன தான் தப்பு பண்ணேன்? ஏன் உங்களுக்கு என்ன பிடிக்கவே மாட்டேங்குது? அவங்களுக்கு பிறந்தவ தானே நான். ஏன் என்னை சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது? ஏதோ அநாதை இல்லத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த மாரி பண்ணுறாங்க. அப்படி எடுத்துகிட்டு வந்திருந்தா கூட சந்தோஷமாக பார்த்துருந்துருப்பாங்க போல். ஏன் பொண்ணா பிறந்தா தப்பா? கஷ்டமாக இருக்கு. யாருக்கிட்ட சொல்கிறதுன்னா தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே காலேஜ் கிளம்புறீங்க. தென் காலேஜ் கிளம்பிட்டு உங்கள் அம்மா கிட்டே போய், அம்மா சாப்பாடு ரெடியாம்மா? என்ன சாப்பாடெலாம் இல்லை, உனக்கு சாப்பாடு போடுறதே பெரிய விஷயம், இல்லை சாப்பாடு வேறு கேட்குற? ஓ, இல்லைம்மா சாப்பாடு இருக்கான்னு தான் கேட்டேன். ஏய் இல்லைன்றல, போ. சரிம்மா, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டமாக பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறீங்க. அதாவது காலேஜ் போகிறதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறீங்க. பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு கார் ஃபாஸ்ட்டாக வருது. உங்கள்கிட்ட தான் ஸ்டாப் ஆகுது. நீங்களும் யார் இவங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. உள்ளே வந்து ஹைட்டாக ஒருத்தர் இறங்குறாரு. கோட் ஷூட், பிளாக் கலர் கோட் ஷூட் போட்டு. தென் அவர் இறங்கிட்டு உங்கள் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க பொக்கே ஷாப்புக்கு போகிறாரு. போயிட்டு ஒரு பொக்கே வாங்கிட்டு நடந்து வர்றாரு. அப்போ நீங்கள் தான், வா எவ்வளோ அழகாக இருக்காங்க இவங்க, ஐயோ செம்மையாக இருக்காங்களே, என்ன பண்ணுறது, இவங்களுக்கு கிடைக்க போகிற கேர்ள் ஃப்ரெண்டு உண்மையாலே கொடுத்து வச்சுருக்கணும். எவ்வளோ அழகாக இருக்காங்க, செம்ம அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. அவரும் பொக்கையை வாங்கிட்டு காரில் ஏறி போயிட்டாரு. நீங்கள் எவ்வளோ அழகாக இருந்தாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கீங்க. தென் பஸ்ஸை வந்துச்சு. நீங்கள் காலேஜும் போயிட்டீங்க. காலேஜ் போயிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட தான், காலைல ஒரு மேட்ரு நடந்தது தெரியுமா உனக்கு அப்படின்ட்டு கேட்குறீங்க. என்னடி வயன், என்ன நடந்தது? அது இல்லை அடி, நான் இங்கே வந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்பேன்ல, அங்கே வந்து நான் நின்றுட்டு இருந்தேன்னா ஒரு பிளாக் கலர் காரு ஸ்ட்ரைட்டாக வந்து நின்றுது. அதுலேருந்து ஒருத்தர் இறங்குனாரு. இறங்கி உங்ககிட்ட வந்தாரா? அது இல்லடி, இறங்கி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு பொக்கே ஷாப் இருக்குல்ல, ஆமாம் இருக்குது, அங்கே தான் போனார். போயிட்டு ஒரு பொக்கையை வாங்கிட்டு அப்படியே ஸ்லோ மோஷனில் நடந்து வந்தார் பாரு. நான் ஃப்ளாட்டு அவ்வளோ அழகாக இருந்தார் தெரியுமா? பையனே, நீ இந்த பழக்கத்தை எப்போ விட போகிறேன்னு தெரியல. என்னடி? ஆமாம், மற்றவங்க ஆளெல்லாம் சைட் அடிச்சுன்னு இருக்கா நீ? மற்றவங்க ஆளா எப்படி சொல்கிற? உனக்கு எப்படி தெரியும்? பின்ன பொக்கையாக வாங்கிட்டு போகிறாரேடி, அது தெரியாதா அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு கலாய்க்கிறா. மற்றவங்க ஆளோ அவங்க ஆளோ இவங்க ஆளோ எனக்கு தெரியாது, இவ்வளோ அழகாக இருந்தாங்க தெரியுமா? ஐயோ, நான் ஃப்ளாட்டு உண்மையாலே சொல்கிறேன். அவங்களுக்கு, அதாவது அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டு உண்மையாலே ரொம்ப லக்கி தெரியுமா? அவ்வளோ அழகாக இருந்தார் அப்படி பார்க்கறதுக்கு. அந்த பிளாக் கலர் கோட் ஷூட்டில் அப்படி இருந்தார். போதும், வந்ததுலேருந்து இதே புராணம் தான் போய் நீ. சரி சரி,
இருந்தாலும் எவ்வளோ அழகாக இருந்தார் தெரியுமா? சரி ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே காமெடி பண்ணிக்கிட்டு கலாய்ச்சிக்கிட்டு விளையாடி அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் கிளாஸஸும் முடியுது. நீங்கள் ரிட்டன் வீட்டுக்கு போகலான்ட்டு பஸ் ஸ்டாண்டாக போகிறீங்க. பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கும்போது ரிட்டன் அதே கார் வருது. வந்து உங்ககிட்ட ஸ்டாப் ஆகுது. நீங்கள் இப்போவும் ஒரு பொக்கே வாங்க வந்திருக்காங்களோ? எக்ஸ்கியூஸ் மீ மேடம். என்னையா? ஆமாம் மேடம், உங்களை தான். சொல்லுங்கள். கொஞ்சம் காரில் ஏற முடியுமா மேடம்? எதுக்கு காரில் ஏறணும்? ஏற முடியுமா மேடம்? இல்லைங்க, நீங்கள் யார்? எதுக்கு என்ன வந்து காரில் ஏற சொல்கிறீங்க? மேடம் அதெல்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் உள்ளே ஏறுறீங்களா? இருப்பா இரு. நீ யார்? எனக்கு நீ யாருன்னே தெரியாது, என்ன பாட்டுன்னு வந்துட்டு உள்ளே ஏறுன்றீங்க. நான்லாம் வரல மேடம். ஏறுங்க மேடம் அல்ல. ஏய் என்னையா நீ வந்ததுலேருந்து ஏறுங்க மேடம்ன்ற யாராச்சுன்னு சொல்லுப்பா நீ. மேடம் இல்லை ஏறுமா பாருங்க. நான்லாம் ஏற மாட்டேன், என்னை விட்டுருங்க. பாஸ் உள்ளே ஏற மாட்டாங்களாம் பாஸ். ஏய் உள்ளே ஏற்றுடா. என்ன உள்ளே ஏற்றணுமா? என்னை விட்டுருங்க. நான் வரலன்ட்டு நீங்கள் கத்துறீங்க. தென் உள்ளே ஏற்றிட்டாங்க. உள்ளதான் நீங்கள். என்னை எங்கடா கூட்டிகிட்டு போகிறீங்க? என்னை விட்டுருங்க ப்ளீஸ். நான் வந்து எப்படி சொல்கிறது? ஐயோ வாய் வேற உள்ளது. நான் 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லைடா. என்னெல்லாம் இட்டுன்னு போகாதீங்க ப்ளீஸ், என்னை விட்டுருங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கெஞ்சிட்ருக்கீங்க. அவங்க மேடம் கம்முன்னு இருங்க மேடம். என்னை விட்டுருங்கப்பா, நான் பாட்டுன்னு நின்றுட்டு இருந்தேன். என்னை கூப்பிட்டுன்னு வந்துட்டு என்னை விட்டுருங்களா, வேறு பொண்ணை பார்த்துக்குங்களா ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட கெஞ்சிட்ருக்கீங்க. அப்போ அந்த காரில் உட்காந்துருக்கு. வாய மூடுறியா? என்ன நீங்கள் வாய மூடுறியான்னு கேட்குறீங்க? வாயெல்லாம் மூட முடியாது, என்னை விடுங்க. வாய மூடுறியா? எங்கே கூப்பிட்டு போகிறனோ வாயை மூட்டு வரணும், சரியா? ஃபஸ்ட்டு நீங்கள் யாருங்க? கொஞ்சம் திரும்புங்க அப்படின்னு கேட்குறீங்க. அவரும் என்ன இவரு தானா? ஐயோ எவ்வளோ அழகாக இருக்காரு. இவரா என்னை கூட்டிகிட்டு போகிறாரு? ஐயோ என்ன? இல்லை ஒன்றும் இல்லை, நான் சைலண்டாக இருக்கேன். இரு அப்படின்ட்டு காரம் போகுது. தென் போயிட்டு ஒரு பெரிய பேலஸ் ஆண்ட நிற்கிது. நீங்கள் தான். அட எங்கள் அப்பா, எவ்வளோ பெரிய பேலஸ்ஸு! இதுதான் ஒரு வீடா? எவ்வளோ இந்த வீடும் அழகாக இருக்குது, இந்த வீட்டுக்குள்ளே இருக்க அவரும் அழகாக இருக்காரு. செம்ம. ஆமாம், எதுக்கு நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க? காலையில் தானே இவரை பார்த்தோம். ஐயோ எதனா பண்ண போகிறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பட்டன் நினச்சிட்ருக்கீங்க. அப்போ அந்த காரில் இருந்தவர் தான் இறங்கி வந்து, வெளியே வரியா? வரேன் அப்படின்ட்டு நீங்களும் கார்லேருந்து இறங்குறீங்க. இறங்கிட்டு வா உள்ளே போகலாம். என்ன உள்ளே போகணுமா? ஆமாண்டி, வா உள்ளே போகலாம். என்ன ஆமாண்டியா? என்னங்க டீ போட்டுலாம் பேசுகிறீங்க? ஆமாம், டீ போட்டு தான் பேசுவேன், வா. யாருங்க நீங்கள்? நான் பாட்டுன்னு சிவனேன்னு நின்றுட்டு இருந்தேன் பஸ் ஸ்டாண்டில். என்னை பிடிச்சின்னு வந்துட்டு இப்போ உள்ளே போங்கன்றீங்க. இல்லை நீங்கள் யார்? எதுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? நான்லாம் ஒர்த்தே இல்லைங்க, என்னெல்லாம் விட்டுருங்க ப்ளீஸ். பாய முட்டு வர போறியா இல்லையா? நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க? லவ்வர்கிட்ட பேசுகிற மாதிரி. எல்லாம் அப்படி தான் பேசுவேன், வா உள்ள வா அப்படின்றாரு. நீங்கள் நான் வரமாட்டேன் சொல்லிட்டு இருக்கும்போதே அவர் உங்கள் கையை பிடிச்சி உள்ளே இட்டுன்னு போகிறாரு. இட்டுன்னு போகும்போது நீங்கள் என்னை விடுங்க, ஃபஸ்ட்டு உங்கள் பேர் என்ன அதுவாச்சும் சொல்லுங்கள் ப்ளீஸ். கிம் டயாங். ஆமாண்டா, அது டயாங் தான். ஓகே, கிம் டயாங். என்ன கிம் டயாங்கா?
ஐயோ, இந்த பேலஸும் அழகா இருக்கு, நீங்களும் அழகா இருக்கீங்க, உங்கள் பேர் அதை விட அழகா இருக்கு. ஐயோ, தையாங்க கிம் தையாங்க, நல்லா இருக்குல்ல. ஹலோ அண்ணா. ஒன்றும் இல்லை, சும்மா திங்கிங். நீ என்ன எவ்வளோ ஜாலியாக பேசுகிற? நான் உனக்கு அடின்னு வந்துட்டேன், உனக்கு பயமா இல்லை? பயத்தினால தானே கத்திட்டுருக்கேன் என்னை விடுங்கன்னு. இல்லையே, பயத்தில் கத்துற மாரி இல்லையே, ஜாலியில் கத்துற மாரி இருக்கு. நான் ஜாலியில் கத்துறேன்னு நான் உங்களை முன்ன பின்ன கூட பார்த்ததில்லை. இல்லை, பார்த்ததில்லை. பொய் சொல்லாமல் சொல்கிறேன். பார்த்துருக்கேன், அப்போ கூட நான் காலையில் தான் பார்த்தேன்ல. பார்த்தேன். சரி, என்னை விட்டுருங்களேன், நான் வீட்டுக்கு போகணும். லேட்டாக போனோன்னா திட்டுவாங்க. என்னை விட்டுருங்க ப்ளீஸ். வீட்டுக்கு போய் என்ன கிழிக்க போகிற? இல்லை, அவங்க தான் என்ன கிழிக்க போகிறாங்க? என்ன கிழிக்க போகிறாங்க? என்ன சொல்கிறீங்க? ஆமாம், உங்கள் வீட்டில் உன்னை கொடுமை தானே படுத்துகிறாங்க. என்ன இதெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும்? அப்படி தானே? அப்படிலாம் இல்லையே, என்னை நல்லா தான் பார்த்துக்குறாங்க. என்னோட அப்பா அம்மா என்ன நல்லா தான் பார்த்துக்காங்க. பொய் சொல்லாதடி. உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். அதான் எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் உன்னை ஒரு 6 மாதமாகவே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். 6 மாதமாக ஃபாலோ பண்ணுறீங்களா? ஆமாண்டி, 6 மாதமாக நீ பண்ணுறது சின்ன சின்ன ஆக்டிவிட்டி பிடிச்சி போய் உன் பின்னாடி சுற்றி நிறையிற. அதான் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாதுன்ட்டு தூக்கின்னு வந்துட்டீங்களா? அப்போ என்னை வீட்டுக்கு விட மாட்டிங்களா? வீட்டுக்கு போய் நீ என்ன சந்தோஷமாக இருங்க. நானே இந்த 6 மந்தில் பார்த்துட்டேன். நீயும் வீட்டுக்கு போகிற, அதே திட்டு வாங்குற, காலையில் சாப்பிடாம வர, கேன்டீனில் போய் ஒன்றும் சாப்பிட்றது இல்லை கரெக்டா? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் சொன்னல்லடி வயனு. வயனா? என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏய், இப்போ தானே சொன்னேன் 6 மாதம் பின்னாடி சுற்றின்னு இருக்கேன்னு. ஆமாம், அப்போது 6 மாதமாக சுற்றி எப்படி எவ்வளோ டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணீங்க? எப்படியோ பண்ணேன். உனக்கியா ஏன்னா உனக்கு பிடிச்சிக்குது தானே? அப்படிலாம் இல்லையே, நான் இப்போ தானே உங்களை பார்க்குறேன், பார்த்தோன்னே பிடிக்குமா? ஏய், நடிக்காதடி. என்னங்க நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? இல்லை, பொய் சொல்லாத. காலைல நான் அப்படியே அங்கே நடந்து வந்ததை பார்த்துட்டு அழகா இருக்காரு, ஐயோ இவருக்கு கடைக்கு போகிற கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப லக்கி அப்படின்ட்டு நீ தண்டி சொல்லிட்டு இருந்த. ஐயோ, இதெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும்? சொல்றி. ஆமாம், அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் லக்கி இல்லை, நான் தான் லக்கி அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு கிடைக்கிறதுக்கு. அப்படியா? உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? இது வரைக்கும் இல்லை, இதுக்கப்புறம் தான் ஆக்கிக்க போகிறேன். இதுக்கப்புறம் ஆக்கிக்க போட்டுருக்கீங்களா? யார்? வேறு யார்? நீ தான். என்ன? நீ தாண்டி. என்னது, நானா? என்னையா? ஐயோ, நான்லாம் உங்களுக்கு ஒர்த்தே இல்லை. என்னெல்லாம் லவ் பண்ணாதீங்க, உண்மையாலே சொல்கிறேன். நீங்கள் 6 மாதமாக தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு ஒர்த்தே இல்லைங்க. நான் ஒரு அன்லக்கி கேர்ள். ஏய், நல்லா எனக்கு தெரியும், நீ மூடு. என்னங்க எப்படி பேசுகிறீங்க? ஆமாண்டி, அன்லக்கினா இதுக்கப்புறம் லக்கியாது, அதான் என்கிட்ட வந்துட்டல. என்ன, அப்போ உண்மையிலே என்ன லவ் பண்ணுறீங்களா? ஏய், ஆமாண்டி வயன், உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். ஐயோ, நீங்கள் எப்படி இவ்வளோ ஸ்வீட்டாக பேசுகிறீங்க? ஏன் ஸ்வீட்டாக பேசுகிறேண்ணா? ஆமாம், என்கிட்ட இது மாதிரி யாருமே பேசினது இல்லை. நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட மட்டும்தான் பேசுவேண்ணா. எனக்கு வேறு யாருமே வந்து இது மாதிரி பேச மாட்டாங்க, எனக்கு நீ தான் வேணும் அப்படின்ட்டுலாம். பட் நீங்கள் பேசுகிறீங்களா? எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடி மாதிரி இருக்கு? உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? சொல்லு. பிடிச்சிரு.
இருக்குதான் நினைக்கிறேன். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. நான் பிடிக்கணும். சரியா? இதுக்கப்புறம் என் கூட தான் இருக்க போகிற. நீ வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன். அப்புறம் எங்கள் வீட்டில் போலீஸ் கம்ப்ளைண்ட் மயிரில் கொடுப்பாங்க. என்னங்க அசிங்கமாக பேசுகிறீங்க? ஆமாண்டி, அதான் பார்த்தனே உங்கள் அப்பா நீ ஆத்தாலையும் உன்னை எப்படி கொடுமை பத்துறாளுங்க. அப்போவே அவளுங்களை போட்டு தள்ளிட்டு இருக்கணும். சரின்ட்டு என்ன போட்டு தள்ளுவீங்களா? என்னங்க சொல்கிறீங்க? ஆமாண்டி வயன், நான் உங்ககிட்ட சொல்லலை, நான் ஒரு மாஃபியாடி. என்ன மாஃபியாவா? உண்மையாவா? ஆமாண்டி. ஏன்? இல்லை, மாஃபியாவில் நான் கதையில் டிவிலலாம் தான் பார்த்துருக்கேன். ரியல் லைஃப்லலாம் இருக்கா? ஏன் என்னை பார்த்தா மாஃபியா மாதிரிலாம் தெரியலையா உனக்கு? தெரியலையே. அப்படியா? சரி சரி. ஏன் மாஃபியாவாக இருந்தால் கூட இருக்க மாட்டியா? அப்படின்னா நீ இருப்பேன். நான் இருப்பேன்ற யாருக்கிட்டாவெல்லாம் இதுமாதிரி தான் சொல்லுவியா? நீங்கள் தானே சொன்னீங்க. நான் தான் சொன்னேன். இதுமாரி வேற எவனா சொன்னால் அவங்ககிட்டயே இதே தான் சொல்லுவியா? இல்லை சொல்றி. இல்லை அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் தானே சொன்னீங்க. சரி, அழுவாத, சும்மா கேட்டேன். சரி வா என் கூட அப்படின்ட்டு நீங்கள் ரெண்டு பேரும் மாடிக்கு போகிறீங்க. போனால் செம்ம டெக்கரேஷன். காலையில் வாங்கிட்டு வந்த பொக்கேஸ், ஃப்ளவர்ஸ்லாம் அங்கே டெக்கரேட் ஆகிருக்கு. தென் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ், அதுக்கு தான் டயாங்க உங்களை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஓகே வாடி. என்னது இதெல்லாம்? இதுக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அதே தான். என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா? உண்மையாவா? ஆமாண்டி, கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அப்படியா? உண்மையாக தானே? ஏமாற்ற மாட்டீங்கல்ல? மாஃபியான்னு சொல்கிறீங்க, நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிலாம் இருக்க மாட்டீங்கல்ல? என்னை பார்த்தா அப்படி இருக்கிற மாதிரி தோண்டாடி? இல்லை தோணலை, அதனால தான் கேட்குறேன். எல்லாம் போக மாட்டேன்டி, நீ என் பொண்டாட்டிடி. என்ன பொண்டாட்டியா? ஆமாண்டி பொண்டாட்டி. நீ எனக்கு பொண்டாட்டி தானே இல்லையா? பொண்டாட்டி தான். என்னடி ஒன்றுமோ ஒரு மாதிரி பேசுகிற? அதெல்லாம் கம்ஃபர்டபுளாக பேசு. அப்படியா? ஓகே சரி வா மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்போவே மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. மேரேஜ்லாம் நடந்து அப்படியே உங்கள் லைஃப் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. பட் ஆனால் ரெண்டு பேருக்குள்ளே எதுவும் நடக்கலை. ஒன் டே நீங்கள் தான், ஐயோ இந்த டயம் எப்போ வருவாங்க, எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், தூங்க கூட போக முடியல. நைட்டு 11 மணிக்கு வர்றாரு. அது வரைக்கும் அவருக்கு என்ன வேலை? நான் இங்கே ஒருத்தி இருக்கேனே மறந்துடுவார் போல். எப்போ வருவார் இவர்? அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டே உட்காந்துருக்கும் போது காலிங் பெல் சவுண்ட் தான். நீங்கள் அந்த வரேன் அப்படின்ட்டு கதை ஓப்பன் பண்ணுறீங்க. ஃபேங் தான் வந்து தான் ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிட்டு என்னடி பொண்டாட்டி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறியா? ஆமாம். சரி வாங்க சாப்பிட்லாம். டைம் பாருங்க 11 ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? ஒர்க்கடி. ஒர்க்காக இருந்தால் கூட வீட்டுக்கு வராமலே வேலை செய்யணுமா? சொல்லுங்க. சரி வாடியா சொல்லிட்டு போங்க. சரி ஆடி, இதுக்கப்புறம் சீக்கிரமாக வந்துடுறேன்டி பொண்டாட்டி. நான் எப்படி நம்புறது? கேரண்டி கொடுக்கணும். நடி ஓவரா பேசுகிற? ஏன் பேசக்கூடாதா? நீ பேசுடி.
உனக்கு இல்லாததா? அதனால தான் கேட்குறேன். சரி வாங்க வாங்க சாப்பிட்லாம். நான் வேறு நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கேன். போங்க போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறீங்க. டயாங்கம் இருடி வரேன் அப்படின்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிட்டாங்க. நீங்களும் லன்ச்சு டின்னர்லாம் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. தென் டயாங்கம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர்றாரு. பொண்டாடி நாடி சாப்பாடு இன்னைக்கு என்னவா இருக்கும்? கெஸ் பண்ணுங்க. தெரியலையேடி. கெஸ் பண்ணுங்க. தெரியலன்னு சொல்கிறீங்க. என்னவா இருக்கும்? தெரியலையேடி. உங்கள்கிட்டயாங் நடி செஞ்சு வச்சுக்கிற சொல்றே. அதுவா? அது என்னன்னா சொல்றே. பிரியாணி. என்ன பிரியாணியா? சரி சரி வா. என்னடா நாங்கள் எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. பிரியாணி செஞ்சுருக்கேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு தெரியுமா? அப்படியாடி? சரி வா வா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு கூப்பிடுறாரு. நீங்களாம் போய் உக்காந்துட்டு சாப்பிட்றீங்க. பார்த்தா செம்ம உப்பு, சுத்தமாக வாயிலே வைக்க முடியல. செம்மையாக செஞ்சுக்கிறேடி பிரியாணி, செம்மையாக இருக்குது. டயாங் கலாய்க்காதீங்க டயாங், உப்பு கொட்டிட்டேன். செய்ய தெரியலன்னா எதுக்கடி செய்கிற? அதான் அவ்வளோ மெய்டு இருக்காங்கல்ல. ஏன் நான் செஞ்சு கொடுக்கக்கூடாதா? ஒன்றா இது ஒன்று சொல்லிடுறா. சொல்லுங்க, உண்மையாக தானே கேட்குறேன். செய்யலாம், அதுக்கு செய்ய தெரிஞ்சால் செய்யணும். இதுமாரியா உப்பு கட்டி வைப்ப? இப்போ நைட்டுக்கு எதை சாப்பிட்றது? அதுவும் தெரியலையே. எனக்கு இருக்கு, உனக்கு தான் இல்லை. நீ தான் பட்னியாக பட்டுக்கணும். உங்களுக்கு இருக்கா? என்னது எல்லாம் இருக்குது. சரி வா பெட்ரூம் போகலாம். சாப்பிடாமலையா? ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, நீங்கள் இன்னும் சாப்பிடல. அதாண்டி சாப்பிட்றதுக்கு தான் பெட்ரூமுக்கு வர சொல்கிறேன். என்ன சாப்பிட்றதுக்கா? என்ன பெட்ரூமில் என்ன வச்சுருக்கீங்க? வாங்கிட்டு வந்தீங்களா? ஃப்ரெஷ்ஷாக பார்க்கும்போது அங்கே வச்சு இல்லையே, கையில் எதுவும் எடுத்துகிட்டு வரலையே. இங்கேயே நின்றுட்டு இருந்தா உங்ககிட்ட காட்ட முடியாது, நீ பெட்ரூம் வா அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூம் கூட்டிகிட்டு போகிறாரு. தென் பெட்ரூம் போயிட்டதுக்கப்புறம் நீங்கள் தான் எங்கிட்டயா என்ன வச்சுருக்கீங்க, எங்கே இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவர் உங்களை ஹக் பண்ணுறாரு. அதாவது வேஸ்ட்டை பிடிச்சி ஹக் பண்ணுறாரு. நீங்கள் டயா அடி பொண்டாடி என்ன பண்ணுறீங்க? ஏன்டி ஹக் பண்ணக்கூடாதா என்ன? இல்லை, எப்பவுமே இப்படி ஹக் பண்ண மாட்டீங்களே. இதுக்கப்புறம் இப்படியும் ஹக் பண்ணுவேன் நான். நீங்கள் ஏன் ஒரு மாதிரி பேசுகிறீங்க? நான் இப்போ சாப்பிட போகிறேன்னு சொன்னேன்ல. ஆமாம், அது வேறு யாரையும் இல்லை. வேறு யாரையும் இல்லையா? அப்போ ஹியூமன்ஸியா நீங்கள் சாப்பிடுவீங்க? வேம்பையரா நீங்கள்? உன்னை பொறுத்த வரைக்கும் நான் உனக்கு வேம்பியர் தான். என்ன வேம்பியரா? என்னங்க பேசுகிறீங்க? எனக்கு சுத்தமாக புரியல. நான் இப்போது உன்னை தாண்டி சாப்பிட போகிறேன். ஐயோ, ஏன் இப்படி பண்ணுறீங்க? பயப்படாதடி. சாப்பிட்றதுன்னா உன்னை அப்படியே முழுங்க மாட்டேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே என்ன நடக்குமோ அதுதான் பண்ண போகிறேன். என்ன நடக்கும்? போச்சுடா, உனக்கு தெரியாதாடி? இல்லையே, எனக்கு தெரியாது. சரி வா நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் நடக்குமோ அதெல்லாம் நடக்குது. நான் இதில் டீட்டெயில்டாக சொல்ல ரமேஷ். வேணும்னா டீட்டெயில்டாக வேணும்னா சொல்லுங்கள், நம்ம டீட்டெயில்டாகவும் போடலாம். ஓகே, என்னென்னலாம் நடக்குதோ அதெல்லாம் நடக்குது. தென் நெக்ஸ்ட் டே சுத்தமாக அதாவது உங்களால் டேங்கை ஃபேஸ் பண்ணவே முடியல.
போய் லஞ்சு செஞ்சு வச்சுட்டு சோஃபாவில் உக்காண்ட்ருக்கீங்க. டேங்க் தான். சாப்பாடு செஞ்சியாடி? அங்கே இருக்கு. எங்கடி இருக்கிறவன்? இங்கே இருக்கேன்டாயா. சோபாவில் உக்காந்துக்கியா? நான் இங்கே உக்காந்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க, போய் சாப்பிடுங்க போங்க. நான் ரூம் போகிறேன். இப்போ எங்கடி போகிற? இல்லை டயாங், நீங்கள் போய் சாப்பிட்டு கிளம்புங்க, பாய். நான் ரூமுக்கு போகிறேன், என்ன ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக போகிறீங்க. டயாங் உங்கள் கையை பிடிச்சி கிட்ட இழுக்கிறாரு. இழுத்துட்டு என்னடி என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை டயாங், நீங்கள் சாப்பிட்டு கிளம்புங்க, பாய். சொல்கிறி என்ன நேற்று நடந்ததை நினச்சிட்ருக்கியா? எல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்குது தாண்டி, இதுக்கப்புறம் அடிக்கடி நடக்கும். அதுக்கப்புறம் நீ வைக்கப்பட்டா நல்லா இருற, இப்படியே பட்டுட்டு அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஷையாக ஆகுது. கம்மனு இருங்க டயாங். என்னடி வழக்கமாக இருக்கா? டயாங் வாய மூடுங்க. சரி இன்னைக்கு ரெடியாது, நான் சீக்கிரமாக வந்துடுறேன். டயாங் போங்க. சரிடி சரி அப்படின்ட்டு இப்படி தான் உங்கள் லைஃப் வந்து ரொம்ப ஜாலியாக போகுது. தென் டயாங் வந்து உங்களை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிறாங்க. ஓகே மிஸ், இதோட நான் இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன். நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தென் நான் எதனா மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா அதையும் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். குரல் கொஞ்சம் நல்லா இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து வீடியோஸ் போட நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஓகே மிஸ், நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நான் முன்னே நிறைய வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூ ஸோ மச் என் வீடியோ பார்த்ததுக்கு. நன்றி.